ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் வந்து கீ போட்டிருக்கேன். இது இந்த டைம் இது வந்து ஹீட் ஆன உடனே ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டீப் ஃப்ரை ஆனதை ஒன்று நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை, அதாவது கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம போட்ட ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புதினா இருந்ததுன்னா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, ஆனால் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வதங்கி வந்தது. நல்லா வதங்கி வந்தவொடனே நம்ம வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். சைட் பை சைட் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் ப்ளஸ் தண்ணி சுட வச்சுட்டு இருந்தேன். இந்த ஒர்க்லாம் பண்ணதுனால நான் வந்து டொமேட்டோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நான் அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். பாருங்கள், டொமேட்டோ இப்போ தான் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து டொமேட்டோ ரைஸ் அப்படின்றதுனால நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டு தக்காளி வந்து சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட், 1 ஸ்பூன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா டொமேட்டோ ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரைஸை வந்து அந்த மசாலாஸோடு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டுருங்க. நான் வந்து குக்கர் விசில் போட்டுட்டேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு தண்ணி காலையில் குளிக்க வைக்கிறதுக்காக சுட வச்சுருக்கேன். இங்கே வந்து பாப்பாவுக்கு ஆப்பிள் வேக வச்சுருக்கேன். என்னடா இது, பாப்பாவுக்கு ஆப்பிள் வேக வச்சு கொடுக்குறீங்களே, அதில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றுனா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. நான் இது வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து பாயில் பண்ணுவேன். நல்லா ட்ரை ஆன உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி இருக்கா, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஆப்பிளே ஃபுல் வாட்டருமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து எந்த ஸ்ட்ரென்த்துமே நம்மளுக்கு வெளியில் போகாது. இதை வந்து நான் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு விசில் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த ரைஸுமே உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக. ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாகவே இருந்ததுங்க நிஜமாகவே. நம்ம எப்போயுமே வந்து கம்மியாக செய்யும் போது என்ன சொல்கிறது, டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும். நிறைய செய்யும் போது டேஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் மீறவும் செஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால நான் கம்மியாகவே செஞ்சேன். எங்கள் 2 பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளருமே எங்களுக்கு 2 பேருக்குமே கரெக்டாக இருக்கும். சாதம் பாருங்கள் எப்படி உடையாமல் அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்டா லாஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 டேஸாக வந்து வீடியோ வந்திருக்காது. நாங்கள் வந்து என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம், என் மாமியார் பார்க்குறதுக்காக. பாருங்கள், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்த அந்த சாதமே சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டே வந்து தோசை ஊற்றினேன். தோசை பாப்பாவை கையில் வச்சுட்டே ஊற்றும் போது நான் என்ன பாடுவேன்னா, தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. லக்கி பார்க்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து லக்கியை தூங்க வச்சுட்டு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் எந்திரிச்சிட்டாங்க. நான் இதை பாடும் போது அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க நான் தோசை ஊற்றும் போது அதை அந்த பாட்டு பாடும்போது. ஸோ அதனால் அவளை கையில் வச்சுக்கிட்டே நான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு 3 தோசை நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சன் எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
ஆஃப்டர்நூன் நான் என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. இனிமே வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எடிட்டிங்க்கு கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண விலாக்லாம் எங்களுக்கு இருக்குது. ஊருக்கு போன எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பட் எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. கரெக்டாக இருக்குது ஒர்க்கு பாப்பா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது டைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது ட்ராவல் பண்ணது எல்லாமே. சென்னை டு ஆம்பூர், ஆம்பூர் டு திருப்பத்தூர் போனது எல்லாமே வந்து எல்லா வீடியோஸும் நம்மக்கிட்ட பேக்கப் இருக்குது. ஸோ அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசை ஊற்றுனதை சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் ஒர்க் கண்டினியூ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நான் வந்து லக்கிக்கும் ஃபீட் பண்ணுவேன். அவள் வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டாள். சும்மா நம்ம சாப்பிட்ற டைமில் ஒரு வாய் 2 வாய் அப்படி வாங்குவாள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.